அமாவாசை அன்று நம்ம செய்யக்கூடிய முக்கியமான வழிபாடு என்ன? இந்த வீடியோவில் அதை முழுமையாக பார்க்கலாம். வருடத்தின் அனைத்து நாட்களுமே தெய்வங்களுக்காக ஒதுக்குறோம். ஆனால் ஒவ்வொரு மாதத்திலும் வர அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களை வழிபடுறதுனால நமக்கு கிடைக்கிற பலன்கள் என்னன்றது தெரியுமா? அப்படி பித்ருக்களை வழிபடுறதுனால என்ன பலன் அதானே கேட்குறீங்க? நிறைய பேர் வாழ்க்கையில் கடுமையாக உழைப்பாங்க, தெய்வ பக்தியும் அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்களோட கஷ்டங்கள் விலகவே விலகாது. இதுக்காக பல ஜோசியர்களை பார்த்துருப்பாங்க, பரிகாரம் செஞ்சுருப்பாங்க, இருந்தும் எந்த பலனும் இருக்காது. சரி, அதுக்கு என்ன தான் செய்யறது? பித்ருக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள். இதுக்கு நம்ம முதல்ல செய்ய வேண்டியது தர்ப்பணம். எப்போ செய்யணும்? எந்த மாதத்தில் செய்யணும்? ஆடி மாதம், தை, புரட்டாசி, இந்த 3 மாதங்களில் செய்யறது ரொம்பவே விசேஷம். அன்னைக்கு தர்ப்பணம் செய்யறதுனால என்ன நன்மைகள் நம்ம முன்னோருக்கு கிடைக்குது? இதனால நம்ம முன்னோர்கள் அவங்களுடைய ஜீவன் இறைய தேடி சேர்ந்துரும். அவங்களுடைய ஆசீர்வாதமும் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குன்றது இந்துக்களுடைய நம்பிக்கை. தர்ப்பணம் செய்யலை, இதுக்கு முன்னாடி இதுவரையிலும் செஞ்சதே கிடையாது, நாங்கள் வெளியூரில் இருக்கோம், வெளிநாட்டில் இருக்கோம், எங்களுக்கு இதை பற்றி தெரியாது அப்படின்றவங்க ஒரு தட்டில் கொஞ்சம் சாதம், எள்ளு, இது ரெண்டுமே கலந்து காகத்துக்கு வைக்கிறப்போ அந்த தோஷத்துலேருந்து நம்ம விலகலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்கள நினச்சி அவங்க படங்களுக்கு பூஜை செய்து 2 அகல் தீபம் நெய் விட்டு விளக்கேற்றி அதில் மஞ்சள் திரி போட்டிங்கன்னா ரொம்பவே விசேஷம். அந்த மாதிரி திரி ஏற்றி அவர்களை நினச்சி அவர்களுக்காக தலுகை சாதம் வச்சு படைக்கிறப்ப அவங்களோட மனது திருப்தி அடையும். இதனால் நம்மளுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். நம்ம ஜாதகத்தில் இருக்க தோஷம் நீங்குன்றது கூட ஒரு நம்பிக்கை உண்டு. ஏன் அப்படின்னா, தந்தையாகப்பட்டவர் சூரியனாகவும் தாயாகப்பட்டவர் சந்திரனாகவும் கருதப்படுது. இந்த நிலையில் தாய் தந்தையர்கள் இல்லாதவர்கள் இதை செய்கிறப்போ அவங்க ஜாதகத்தில் சந்திர சூரிய தோஷமும் விலகும். இதன் மூலமாக உங்களுக்கு அமாவாசை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றது தெரிஞ்சிருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த பூஜையை மேற்கொள்ளுங்க. முடியாதவர்கள் காகத்திற்கு எள்ளு சாதம் எடுங்க. வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்களை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. இந்த மாதிரியான தகவல்களுக்கு நீங்கள் மறக்காமல் தெய்வ பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.